ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்பிஐலேருந்து புதுசாக ஒரு ரெக்யூர்மெண்ட் விட்டுருக்காங்க. என்ன ரெக்யூர்மெண்ட்னு பார்த்தோன்னா அசிஸ்டன்ட்னு ரெக்யூர்மெண்ட் விட்டுருக்காங்க. மொத்தம் எவ்வளோ வேக்கன்ட்னு பார்த்தோன்னா 650 வேக்கன்ட் விட்டுருக்காங்க. இதில் எந்தெந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும், எல்பிடின்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அதாவது லாங்குவேஜ் ப்ரெஃபரன்ஸ் டெஸ்ட்டுன்னு இருக்கும். உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரியும்னா தமிழ் எழுத தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும். அதேமாதிரி இங்கிலீஷ் அதே மாதிரி 3 டைப்லையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ளிகேஷன் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு தெரிலனா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லை கமெண்ட்டில் லிங்க் தரேன், இல்லை மேலே ஐக்கானில் உங்களுக்கு லிங்க் தரேன். நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது அப்ளிகேஷன் என்னிலிருந்து என்னைக்கு முடியுதுன்னு பார்த்தோன்னா நேற்று தான் அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது February 16, 2026 தான் அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. என்னைக்கு முடியுதுன்னு பார்த்தோன்னா March 8, 2026 முடியுது. இது நம்ம என்னைக்கு, அதாவது கடைசி டேட், அதாவது எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறோம்ல, அது என்னைக்குள்ள கட்டி முடிக்கணும்னா March 8, 2026 நீங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டிடணும். இதுல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்னைக்குன்ட்டு இவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் என்னைக்குன்னு பார்த்தோன்னா April 11, 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் என்னைக்குன்னு பார்த்தோன்னா June 7, 2026 மெயின்ஸ் எக்ஸாமும் சொல்லிட்டாங்க. அதாவது வேக்கன்சி சென்னையில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்ப்போம். எஸ்சிக்கு எவ்வளோ வேக்கன்ட்னா 13 வேக்கன்ட்டு, எஸ்டிக்கு என்ன வேக்கன்ட்னா 1, ஓபிசிக்கு வந்து 17, இடபிள்யூஎஸ்க்கு 5, ஜென்ரலுக்கு 22, மொத்தம் டோட்டல் சென்னைக்கு மட்டும், அதாவது தமிழ்நாடுக்கு 53 வேக்கன்ட் விட்டுருக்காங்க. ஏஜ் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தோன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஏஜ் கிரைட்டீரியா என்னன்னு பார்த்தோன்னா 20 வயசுலேருந்து 28 வயசு இருக்கணும். 1998 2006 வரைக்கும் நீங்கள் பிறந்திருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோன்னா எனி பேச்சுலர் டிகிரி, அதாவது பேச்சுலர் டிகிரி நீங்கள் ஒன்று முடிச்சிருக்கணும். அதில் வந்து நீங்கள் மினிமம் வந்து 55%, அதாவது 50% மார்க் நீங்கள் எடுத்துருக்கணும். அதில் எல்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் தான், அதே மாதிரி மெயின்ஸும் மல்டிபிள் சாய்ஸ் தான். இதில் வந்து இங்கிலீஷில், அதாவது மொத்தம் ப்ரிலிம்ஸில் வந்து 100 கொஷின் இருக்குது, 100 மார்க்கு 80 நிமிஷம். மெயின்ஸில் வந்து 200 கொஷின் இருக்குது, 200 மார்க்கு 135 நிமிஷம். இதில் வந்து அங்கே சைடில் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னட்டு நீங்கள் சிலபஸ் எடுத்து படிச்சுக்கோங்க. இதில் வந்து எல்பிஜி டெஸ்ட்டு சொல்லியிருந்தால உங்களுக்கு மேலேயே, அது எல்பிடி, அதுதான் உங்களுக்கு அங்கே கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் அங்கே உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படின்ட்டு. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோ, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அப்படின்ட்டு. இதில் வந்து 1/4, அதாவது 1/4 மார்க் வந்து மைனஸ் மார்க் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனா ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதை நீங்கள் விட்டு நெக்ஸ்ட்டு கேள்விக்கு போங்க. இதோட பே ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 29,000 ரூபாய் பே ஸ்கேல் தராங்க. அதாவது உங்கள் கையில் 29,000 ரூபாய் மந்த்லி சேலரின்னு சொல்லி தராங்க. ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ்லாம் போக அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வருதுன்னா 58,514 ரூபாய் தராங்க உங்களுக்கு கையில். இதில் வந்து 15% வந்து உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட், அதில் 58 உங்களுக்கு 15% ஹவுஸ் ரெண்ட் தந்துடுறாங்க. நம்மளுக்கு ஆஃபீஸ் சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு சவுத் சைடில் பார்த்தோன்னா பெங்களூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது, திருவனந்தபுரம், அதாவது திருவனந்தபுரத்தில் கொச்சியில் இருக்குது. அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா எஸ்டிக்கு வந்து 50 ரூபாய். இதில் வந்து ஜிஎஸ்டி பொறுத்து இன்டிமேஷன் சார்ஜ்னு இருக்கும். அப்படியே பிசி ஓபிசிக்கெலாம் பார்த்தோன்னா 450 ரூபாய், 18% இன்டிமேஷன் சார்ஜ் இருக்குது, அதாவது 81 ரூபாய் வருது. மொத்தம் 531 ரூபாய் இன்டிமேஷன் சார்ஜோட ஃபீஸ் சேர்த்து நீங்கள் கட்டிடுவீங்க. ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சார்ஜும் இல்லை. இது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எங்கே நடக்குதுன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, விழுப்புரம், ஈரோடு, விருதுநகர், நாகர்கோவில், திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர், புதுச்சேரி, இந்த இடத்துலலாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்குது. மெயின்ஸ் எங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, விழுப்புரம், மதுரை, சேலம், பாண்டிச்சேரி, இந்த இடத்துலலாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் நடக்குது. இங்கே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்குது. இதில் 4 ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ப்ரெஃபரன்ஸில் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து அப்படின்ட்டு நீங்கள் சாய்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் ஒன்று உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது போடுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்டில் லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் மறக்காமல் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.